ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்டேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்னல் யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன், கர்னல் யூஎஸ்டிடி உங்களுக்கு பை பண்ணலாம், நல்ல சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த டைம் பை பண்ணாக்கள் ஸ்டில் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஸ்டில் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இந்த டம்ப் இருக்குதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். எங்களுக்கு இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காகவே டம்பில் தான் இருக்குது. அந்த டம்ப் என்ன டம்ப் அப்படின்னு சொன்னால் பிடிசி டம்ப் ஆகுது. சரியா? அப்போ பிடிசி டம்ப் ஆகக்குள்ள ஆல்ட் காயின்ஸ் டம்ப் ஆகிறது பாசிபிள் தான். சரியா? நிறைய தடவை ஆல்ட் காயின்ஸ் டம்ப் ஆகும். அப்போ பிடிசி டம்ப் ஆகிறதால தான் எங்களுக்கு ஆல்ட் காயின்ஸ் டம்ப் ஆகுது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், டம்ப் ஆகிறனாலும் எங்களுக்கு ஸ்டில் எங்களுக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்வேஸில் தான் இருக்குது. அப்போ ஸ்பாட் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு சைட்வேஸில் இருக்கக்குள்ள பயம் இல்லாமல் பை பண்ணலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஒன்றும் வைக்க மாட்டீங்க. உங்களுடைய மணி லிக்விடேட் ஆகாது. அதால் உங்களுக்கு பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு கர்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு புல்லிஷ் பினட்டாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் புல்லிஷ் ஃப்ளக்காகவும் எடுக்கலாம். சரி, இப்போ எங்களுக்கு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு 100 EMAல ஸ்டில் சப்போர்ட்டில் ரன் ஆகுது. சரி, 100 EMA சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ரீவியஸாக 100 EMA சப்போர்ட் எடுத்துட்டு எங்களுக்கு வேற லெவலுக்கு ஒரு பம்ப் ஒன்று தந்திருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 83% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஒன்று தந்திருக்கிறாங்க இந்த 100 EMA சப்போர்ட்டோட ஃபேஸ் பண்ணிட்டு. அப்போ இந்த 100 EMA சப்போர்ட்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் இன்னும் கீழே வரும், இன்னும் ஃபர்தராக கீழே வரும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோன் எது வரைக்கும்னு சொன்னால் $0.1750 $0.16 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கும் மேலே கீழே இன்னும் ஃபர்தராக கீழே வருது. எங்களுக்கு சப்போஸ் இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ண வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பேட்டர்ன் இன்வெலிட் ஆகிரும். இங்கே போகுது அப்படின்னா எங்களுக்கு இந்த பேட்டர்ன், இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இன்வெலிட் ஆகிரும். இது இங்கே இப்படி போகுதுன்னா இன்வெலிட் ஆகிரும். ஆனால் ஸ்டில் இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் புல்லிஷ் ஃப்ளாக் வெளியில் தான் இருக்குது. ஸ்டில் சைட்வேஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இங்கே ஒரு சைட்வேஸ் தந்துருக்குது. சைட்வேஸுக்கு பிறகு எங்களுக்கு பெரிய ஒரு ரேலியோடு தந்துருக்குது. இப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ரிப்பீட் ஆகுது. திருப்பி எங்களுக்கு இங்கே ஒரு சைட்வேஸ் ஒன்று தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. சைட்வேஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்போ எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திருப்பி இன்னும் எங்களுக்கு பெரிய ஒரு ரேலி ஒன்று தாரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி தந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய நாங்கள் வச்ச டார்கெட் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.